முருகாசரணம். வீட்டில் செல்வம் நிலைத்திருக்க விளக்கேற்ற தவறாதீர்கள். ஒளி வடிவான இறைவனை தீபமேற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும். தினசரி விளக்கேற்றும் வீட்டில் அன்னை மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும். வீட்டை தூய்மைப்படுத்தி நீங்கள் விளக்கேற்ற அந்த மகாலட்சுமியே நம் வீட்டுக்குள் எழுந்தருள்வதாக ஐதீகம். தீபங்கள் நாம் ஏற்றுவதால் தெய்வங்கள் நம் கர்ம வினைகளை நீக்கி நல்ல பலன்களை தருகின்றன. வீட்டில் விளக்கை எந்த திசை நோக்கி ஏற்றி வைப்பது நல்லது? விளக்கினை கிழக்கு வடக்கு திசை நோக்கி ஏற்றலாம். மேற்கும் தெற்கும் விளக்கேற்ற சரியான திசை அல்ல. இறந்தவர்களுக்கு கர்மா செய்யும் போது குறிப்பிட்ட அந்த நாட்களில் மட்டும்தான் தெற்கு திசையை நோக்கி விளக்கினை ஏற்ற வேண்டும். மற்றபடி தெற்கு திசையை நோக்கி நம் வீட்டில் விளக்கேற்றக்கூடாது. தீபத்தை எப்போது ஏற்ற வேண்டும்? வாசல் தெளித்து கோலமிட்டு பின்புதான் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். பூஜை அறையில் தீபத்தை ஏற்றிவிட்டு பின்பு அந்த தீபத்திலிருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றிக்கொண்டு அதன் மூலம் வாசலில் உள்ள தீபத்தை ஏற்ற வேண்டும். வீட்டில் பூஜை அறையில் எத்தனை தீபங்கள் ஏற்றலாம்? தினம்தோறும் நம் வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் போதுமானது. அம்பாள் அல்லது ஸ்ரீ சக்கரத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்பவர்கள் பூஜை அறையின் வலதுபுறம் பசு நெய் தீபம், இடதுபுறம் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வைக்க வேண்டும். எந்த திரியை கொண்டு விளக்கேற்றலாம்? பருத்தியால் ஆன பஞ்சுத்திரி அல்லது தாமரை தண்டு திரி கொண்டு வீட்டிலும் கோவிலிலும் விளக்கேற்றலாம். அதிலும் தாமரை தண்டிலான திரியில் ஏற்றும் விளக்குக்கு அதிக பலனுண்டு. விளக்கின் திரி எத்தனை இதழ்களில் இருக்க வேண்டும்? திரியானது 1, 2, 3 என்று எந்த கணக்கில் வேண்டுமானாலும் இருக்கலாம். மேலும் தீபம் அணையாமல் எரியும் அளவுக்கு திரியினை போட வேண்டும். அதில் எந்த கட்டுப்பாடும் இல்லை. விளக்கேற்ற சிறந்த எண்ணெய் எது? சுத்தமான பசும் நெய், நல்லெண்ணெய் இவைகளை கொண்டு நம் வீட்டில் விளக்கினை ஏற்றலாம். இதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் ஏராளமாக இருக்கும். ஆனால் நெய்யையும் நல்லெண்ணெயும் கலந்து விளக்கினை ஏற்றக்கூடாது. பஞ்சதீப எண்ணெயில் விளக்கேற்றுவது சரியா? வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், பசுநெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 5ம் கலந்துதான் பஞ்சதீப எண்ணெய். இந்த எண்ணெய்களை தனித்தனியாக கொண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும். மாறாக 5 எண்ணெயும் ஒன்றாக கலந்து கொண்டு விளக்கேற்றுதல் தவறு. ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றுவது சாஸ்திரப்படி சரியானது அல்ல. கூட்டு எண்ணெய், கடலை எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் இவற்றில் கட்டாயம் வீட்டில் விளக்கேற்றக்கூடாது. வேப்ப எண்ணெய் கொண்டு விளக்கேற்றும் போது அதை வீட்டின் நுழைவாயில் மாடத்தில் வைக்க வேண்டுமே தவிர வீட்டுக்குள் வைக்கக்கூடாது. நம் வீட்டில் சாந்தமான தெய்வங்கள் மட்டுமே வைத்து வழிபடுகின்றோம். ஆனால் ஆலயங்களில் சாந்தமான தெய்வம், உக்கிரமான தெய்வம் இரண்டையும் சேர்த்து வழிபடுவோம். ஆகையால் விளக்கேற்றுவதில் சிறு வேறுபாடு உள்ளது. ஆலயங்களில் நெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய் இவைகளில் விளக்கேற்றலாம். நன்றி.